ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி கூகுள் ப்ளே பாஸ் எப்படி ஃப்ரீயாக வாங்காதுன்னு போட்டிருந்தேன். சிலர் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோ பே கேன்சல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி ப்ளே பாஸ் எதாவது அந்த மாதிரி வாங்கிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அதை நீங்கள் உங்களோட ஆப்பில் பேமெண்ட் ஆப்பில் கேன்சல் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஆன் ஆகிட்டே இருக்கும். எப்படி கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறதுனா, உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்களா, பேமெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்டிவ் கீழே காமிக்கும். நீங்கள் ஆக்டிவாக இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா, கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் கொடுத்தீங்களா, உங்கள்கிட்ட ரீசன் கேட்கும் ஏன் கேன்சல் பண்ணுறீங்கன்னு. அந்த ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்களா, அவ்வளோதான், கேன்சல் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப ஆட்டோ பே ஆன் ஆகிக்கிட்டே இருக்காது. ஒன் டைம் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.